வந்துட்டார் என்ன சரி பெருசா வேலை இல்லையே பெருசா வரும் என் படம் தெரியுமே இல்லை தானே ரைட். அனைவருக்கும் வணக்கம். கதைக்கிறது கேட்குதா? ஓம் சார். ரைட், ஓகே. போன கிளாஸ் வந்து நாங்கள் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் அந்த வகையில் ரிஸ்க் அண்ட் என்ன, அதாவது இடர் என்றா என்ன, அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை என்றா என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தான். நோட்ஸும் தந்திருந்தான். அதே மாதிரி இடர்கள் என்ற வகையை வச்சுக்கிறது நான் கணக்கு செய்தாங்க. ரிஸ்க் என்ற வகையை வச்சுக்கிறது நான் கணக்கு செய்தாங்க. என்னடா முதலாவது ரிஸ்க் சீக்கர்ஸ் என்று பார்த்துறாங்க, இடரினை ஏற்பவர் என்று பார்த்துறாங்க. ரெண்டு ரிஸ்க் அவர்ஸ், இடரினை தவிர்ப்பவர் என்று பார்த்துறாங்க. மூணாவது ரிஸ்க் நியூட்ரல் என்று பார்த்துறாங்க இல்லையா, இடரின் நடுநிலைமையாளர் என்று பார்த்துறாங்க. அதே மாதிரி அது மறுபேர்கள் உங்களுக்கு தந்துருந்தாங்க. இடரினை ஏற்பவர் என்று சொன்னாங்க சீக்கர்ஸ் என்று சொன்னா மேக்சிமின் என்று பார்த்துறாங்க. இடரினை தவிர்ப்பவர் என்று பார்க்க பிள்ளைகள் ரிஸ்க் அவர்ஸ், அதாவது அதுக்கு என்ன பார்த்துறாங்க என்று சொன்னா மினிமேக்ஸ் என்று பார்த்துறாங்க பிள்ளைகள். அதே மாதிரி பார்த்தோம்னா மேக்சிமேக்ஸ், முதலாவது மேக்சிமேக்ஸ், ரெண்டாவது மேக்சிமின், மூன்றாவது நாங்கள் பார்த்துறாங்க எக்ஸ்பெக்டட் வேல்யூ இல்லையா, எதிர்பார்க்கப்பட்ட பெறுமதி, அதாவது ரிஸ்க் நியூட்ரல் சொல்லி நாங்கள் பார்த்துருக்காங்க பிள்ளைகள். இன்றைக்கு அது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் பண்ண போறோம். ஸோ இன்றைக்கு ஹெடிங் போட்டுக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் டிசிஷன் மேக்கிங், பூரணமான தகவல்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தல். பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் டிசிஷன் மேக்கிங், பூரணமான தகவல்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தல். பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் டிசிஷன் மேக்கிங், பூரணமான தகவல்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தல். ரைட். பூரணமான தகவல்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்து நீங்க பார்ப்போம். அதே மாதிரி உதாரணம் தாரம் பாருங்க பிள்ளைகள். உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் ஷாப், காஃபி ஷாப், ரெண்டு பிசினஸ் நாங்க எடுக்கிறோம் பிள்ளைகள். ஒன்று ஐஸ்கிரீம் ஷாப், ரெண்டாவது காஃபி ஷாப் எடுக்கலாம். இதுல பார்க்க சனி அவரேஜ் தாரன், அதே மாதிரி ரெயின் எடுத்தாரன், இதே மாதிரி ப்ரொபாபிலிட்டி தாரன். சொன்னாங்க பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு 0.4, 0.35, இது 0.25 தாரன். ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகள் ப்ரொபாபிலிட்டி 100% போடுவோம்னு சொன்னாங்க. தசமதாரத்துக்கு மட்டும் தட்டேக்க 1 வருவார் இல்லையா. அப்போ ஐஸ்கிரீமுக்கு நம்ம ருபீஸ் 1000ல தாரன், ரூபாய் 1000ங்கள்ல தாரன். ஐஸ்கிரீமுக்கு நான் தாரன் பிள்ளைகள் 100,000 சனி செஷன்ல. இவருக்கு நான் காஃபி ஷாப்புக்கு தாரன் 20,000 தான். ஸோ உதாரணத்துக்கு தானா இங்க பார்த்தா 60, இங்க 70. ரெய்னியில இவர் 15, இவர் 120 தான். இப்ப பாருங்க, நார்மலா நாங்க டிசிஷன் மேக்கிங் செய்வோமாக இருந்தாலும் இதே கேள்வியை நீங்க எழுதுங்க பிள்ளைகள். இதுக்கு நாங்க போட்டும்போது அந்த முதல் 3 இது காட்டுங்க எனக்கு. அதுக்கு பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வா. முதல்ல என்ன மேக்ஸிமேக்ஸ், அதாவது மிகை மிகை. ரெண்டாவது மேக்ஸிமின், மிகை குறை. மூன்றாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ, எதிர்பார்த்த பெறுமதி. இந்த 3 செய்து காட்டுங்க பிள்ளைகள் எனக்கு. அன்னை பார்த்துனாங்க தானே. ஸோ நம்ம நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. Sir, excuse me.
இப்போ எடுத்தாச்சு. செய்தீங்களா பிள்ளைகள்? செய்தாச்சா? செய்தாச்சா? மேக்ஸிமேக்ஸ் பார்த்தா பிள்ளைகள், இங்க மேக்ஸிமேக்ஸுக்கும் மேக்ஸிமினுக்கு மிகை குறைக்கும் எங்களுக்கு நிகழ்தகவு தேவையில்லை. ஸோ நாங்கள் இவரை நாட் கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுக்கு இந்த முதல் நிகழ்தகவு என்ன தேவைப்பட போகுது? நியூட்ரல், அதாவது நடுநிலைமையாளர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எதிர்பார்த்த பெறுமதி கணிப்பீட்டுக்கு தான் எங்களுக்கு எது தேவைப்பட போகுது பிள்ளைகள்? இந்த இவர் தேவைப்பட போற. இப்ப நாம பார்த்தோம்னா மேக்ஸிமம் அல்லது மேக்ஸிமேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், மிகையை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் 100 பெஸ்ட், அதாவது ஹையஸ்ட் அவுட்கம்னாக தெரிவு செய்வோம். ஐஸ்கிரீமுக்கு 100, காஃபி ஷாப்புக்கு 120. ஆகவே காஃபி ஷாப் வில் பி செலக்டட் இல்லையா பிள்ளைகள்? நாங்க என்ன அதுல மேக்ஸிமம். ஆகவே மேக்ஸிமேக்ஸை பொறுத்த வரைக்கும் காஃபி ஷாப் பிரேக்கெட்டுக்கு போடுவீங்க 120,000. மேக்ஸிமின்னு பாக்க பிள்ளைகள் ரெண்டுலையும் குறைவான, அதாவது வேர்ஸ்ட் ஆர்டர் எடுக்க போறோம் நாங்க. ஸோ பார்த்தா ரெய்னியில 15,000, காஃபி ஷாப்ல 20,000. ஸோ இங்கேயும் அகைன் யார் வர போறார்? காஃபி ஷாப் தான் வர போறேன். அதுல கூட பெஸ்ட் ஏன்னா 20,000 காஃபி ஷாப் மேக்ஸிமின்ல. எக்ஸ்பெக்டட் வேல்யூ எதிர்பார்த்த பெறுமதி அடிப்படையில் என்று வரைய பிள்ளைகள் எங்களுக்கு நிகழ்தகவு தேவை. ஸோ நாங்க இங்க தனித்தனியா பார்க்க ஈவி வந்து 0.4 தர 100 40, அதே மாதிரி 0.35 தர 60. எவ்வளவு வருது பிள்ளைகள்? 0.35 தர 60 இருக்கும். 21. அடுத்தது 0.25 தர 15. மூன்று தசம் 3.75. ஸோ இவன் ஈவிய கூட்டம் வந்து 5, 7, 4, 64.75. 64.75. இதே நாங்க காஃபி ஷாப்புக்கு பார்ப்போம்னு சொன்னா, இது வந்து ஐஸ்கிரீமுக்கு பிள்ளைகள். காஃபி ஷாப்புக்கு பார்க்க போறோம் 20 தர 0.40 8. அடுத்தது 70 தர 0.35 பெருக்குவோம். 24.5.
அடுத்தது 120 தர 0.25 120 தர 0.25 30. ஸோ கூட்டுவமாக இருந்தால் 5 நிமிஷம் 62.5. இவற்றை ஈவி காஃபி ஷாப்புண்ட ஈவி 62.5, ஐஸ்கிரீம் ஷாப்புண்ட ஈவி வந்து 64.5. ஆகவே பெஸ்டான ஹையஸ்டான ஈவி வந்து தெரிவு செய்யப்படும் பிள்ளைகளா, ஹையஸ்டான ஈவி வந்து தெரிவு செய்யப்படும். ஆகவே யார் தெரிவு செய்யப்பட போறார்? ஐஸ்கிரீம் வில் பி செலக்டட். ஆகவே யார் தெரிவு செய்யப்பட போற பிள்ளைகள்? ஐஸ்கிரீம் தெரிவு செய்யப்படும். ஆகவே இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது வந்து நாங்கள் அன்றைக்கு பார்த்த விஷயம், இதா தந்திருக்கேன் நான் உங்களுக்கு. இப்ப இன்றைக்கு பார்க்க ஹெடிங் போடுற விஷயத்துக்கு வரையில பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் டிசிஷன் மேக்கிங் நாங்க வரையில. ஸோ அது செய்யறதுக்கு முதல்ல நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். இது ஓகேன்னா சொல்லுங்க, அடுத்ததுக்கு வேற போறோம் நாங்க. இது அலிக்கட்டா அலிக்கட்டா பிள்ளைகள் கதைக்கோணும். அலிக்கட்டா சொல்லுங்க பிள்ளைகள். ஆம் சார். ரைட். இப்ப பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் பூரணமான தகவல்களின் அடிப்படையில் ஒரு கஷ்டம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை பிள்ளைகள். என்ன செய்வோம் என்று சொன்னால் பிள்ளைகள் இங்க கவனிங்க. இப்ப ஒவ்வொரு உதாரணத்துக்கு சனி ஒவ்வொரு அவுட்கம்ஸ் இருக்க போகாது பிள்ளைகள், அதுல இருக்கக்கூடிய பெஸ்டானவரை தூக்கும். 2 பேர்லையும் இருக்கிற பெஸ்டை தூக்கணும்டா. சனியை பொறுத்த வரைக்கும் 100 பெஸ்ட். சோ 100 தர அதுக்கப்புறம் 4. அதுக்கு அடுத்தது அவரேஜ் பிள்ளைகள் எது பெஸ்டா இருக்க போகுது? 70 பெஸ்டா இருக்க போகுது. So 70 தர இவட probability 5.35. ரெய்னியை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் 120 பெஸ்ட். So 120 into 0.25. பாருங்க பிள்ளைகள், இங்க நாங்க என்ன செய்யறோம்? 2 பேர்லையும் காணக்கூடிய மிகச்சிறந்த பெறுபேட்டை தூக்குறோம். இப்ப 2 பேர்லையும் காணக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிறந்த பெறுபேட்டை தூக்குறோம். இங்க 100, சோ அவனுடைய 4. அடுத்தது 70, அவனுடைய 4.35. அடுத்தது பிள்ளைகள் 120, 120 பெஸ்ட். அதை எடுக்கிறோம். இப்ப பெருக்குவோம் பார்த்தா 40, 70 5.35 எவ்வளவு வர போற பிள்ளைகள்? 74.5, 120 30. 94.5. அப்ப பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில நாங்க எடுக்க வந்த பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு வர போகுது? ஈவி 94.5. 94.5. ஆகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைங்க. இது என்ன கேட்பான் என்று சொன்னால் உங்க பேப்பர்ல கேட்டிருக்கான். மேக்ஸிமத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்பார்க்கப்படுவது யாது? அதிகூடியதை அடிப்படையாக கொண்டு எதிர்பார்க்கப்படுவது யாது? சோ இதை பெர்ஃபெக்ட் என்று அல்லது இப்படியான விஷயத்தை சொல்லுவோம். நாங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதை 94.5.
அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்கள். இதுல இன்னொரு ஆளை பற்றி பார்க்க போறோம். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். The following informations are provided for you. The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்படுகின்றன. The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்படுகின்றன. ரெண்டு பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். நோட் பண்ணுங்க பிள்ளைகள். இதுதான பிள்ளைகள் டிசிஷன்ஸ் தீர்மானம். ஸ்மால் சிறியது, மீடியம் நடுத்தரம், லார்ஜ் பெரியது. மேல நிகழ்வின் தன்மையா நேச்சர் ஆஃப் ஈவென்ட் ABC. சரியா? நோட் பண்ணுங்க பிள்ளைகள். கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். அதே மாதிரி தான் முதலாவது மேக்ஸிமேக்ஸ் மிகை மிகை, ரெண்டு மேக்ஸிமின் மிகை குறை. இங்க நான் இது கேட்கல, எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்கல. மூன்றாவது புதுசாக எழுதுங்க பிள்ளைகள் மினிமேக்ஸ் ரீக்ரெட் கிரைட்டீரியா. மூன்றாவது முதலாவது மேக்ஸிமேக்ஸ் மிகை மிகை, ரெண்டாவது மேக்ஸிமின் மிகை குறை, மூன்றாவது மினி மேக்ஸ் ரீக்ரெட் கிரைட்டீரியா.
மினிமேக்ஸ் ரீக்ரெட் கிரைட்டீரியா. குறை மிகை விருப்பமின்மை தேர்வு. தமிழ்ல குறை மிகை விருப்பமின்மை தேர்வு. சோ நீங்க முதல் ரெண்டும் செய்யலாம், மூன்றாவது நான் செய்து காட்டுவேன். சரிதானே? செய்யுமா முதல் ரெண்டையும்? செய்த கூட ஆன்சர் எனக்கு நீங்க சொல்லலாம், அல்லது சாட் பாக்ஸ்ல போடலாம்.